தமிழ்ல தானே போறேன்னு உங்களுக்கு புரியலையா? சேகர்பாபு பண்ணதா அப்ப நீங்க பாக்குறது இல்லையா? நீங்க ஐயா நான் ஆஹா ஒரு பெரிய அறிவாளியை இப்பதான் சந்திக்கிறேன். நான் என்ன சொன்னேன்? ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவங்க இருக்க பட்டர்களும் தீட்சர்களும் ஓடி போய் அவர்களை மாலை போட்டு மரியாதை பண்ணி சாலையை போட்டு கற்பகரத்தில் நிக்க வைக்கிறது ஒரு புரட்சியை 54 காமராஜ் செய்தார். இன்று வரை ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவனை இன்று அறநிலைத்துறை அமைச்சராக போட்டு துணிவு யாருக்கா வந்திருக்கா? அவர் வேண்டுமானால் இயேசுபிரானை போல ஒரு கண்ணத்தில் அடிச்சா மறு கண்ணத்தில் காட்டலாம். ஆனா செல்வ பெருந்தகை என்கின்ற மனிதர் வெறும் எம்எல்ஏ மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர். ஆகவே செல்வ பெருந்தைக்கு அவமானம் என்று உணர்வு உள்ள உண்மையான காங்கிரஸ்காரன் நினைக்க மாட்டான். ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியை அவமானப்படுத்த நினைப்பான். லோக்கல் எம்எல்ஏ தெரியல, நீ என்ன அதிகாரி? ஆளு தெரியல, அதெல்லாம் நிறுத்தானா? இவ்வளவு பைத்தியக்காரன் சொன்னா அதை நீங்க நம்புறீங்களா? அந்த உயர்ந்த அதிகாரிக்கு லோக்கல் எம்எல்ஏவே தெரியல, தடுத்து நிறுத்தானா அந்த அதிகாரி இருப்பது இந்த அரசாங்கத்துக்கு கேவலம் இல்லையா? பட்டியலின மக்களை பாத்தீங்களா இந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படி நீங்க சொல்வதை போல பேசுகிறீர்களே. போலவா அதேதான் பேசுறேன். நான் வெளிப்படையா பேசுறேன், உங்களுக்கு புரியலையா? சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு போட்ட முசோலினி, 20ஆம் நூற்றாண்டின் ஹிட்லர், இந்திராவையும் இந்திரா கட்சியையும் குறைந்தபட்சம் இந்த தமிழ் மண்ணிலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் தூக்கி எறிவதற்காக மட்டும்தான் இந்த கருணாநிதி நடமாடுகிறான். சொன்னாரா? சொன்னாரு. பேசினாரா? பேசினாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கூட ஆகல, நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருகன்னு சொன்னாரா? RSS மதவாத சக்தி, மக்கள் விரோத சக்தி என்று பல பேர் பேசுகிறார்கள். உண்மை அது அல்ல. திராவிடர் கழகம் எப்படி சமூக சீர்திருத்த இயக்கமோ அதை போல RSS ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம். அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டை சொல்வது சரியல்ல அப்படின்னு தட்டுமா? இந்த சர்டிபிகேட்டை RSS காரங்க கூட கொடுத்தது இல்ல. மகாத்மா காந்தி கொண்டது கோட்சே தானே? ஆமா. அந்த வழக்கில் கோட்சேயுடைய தம்பி கோபால் கோட்சே இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு ஆயுள் தண்டனை தரப்பட்டது. அந்த ஆயுள் தண்டனை கைதி கோபால் கோட்சேயை விடுதலை செய்தது யார்? கோர்ட்டா? கமிஷனா? மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் அரசு தான். அப்புறம் உங்க கேள்வி அடிப்படையே தப்பு இல்ல. அவங்க என்னன்னா பத்திரிகை இருக்கு சார், ஒரு நிமிஷம் கேளுங்க சார். பெரிய பத்திரிகைன்னா மார்க்கத்துக்கு குதிச்சு வந்த மாதிரி நாங்க வாழ்க்கையே வேள்வியாக்கி கொண்டு செத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க விவசாயி, ஒரு நாட்டில் விவசாயம் பட்டு போனால் அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் அழிந்து போகும் என்பது பொருளாதாரத்துடைய பாலபாடம் தெரிந்தவனுக்கு புரியும். அவர் சொன்னது என்ன தெரியுமா? அட பாவிகளா, மனிதர்கள் எங்க இருக்கான், அவர்களை காப்பாத்துக்கு தான் ஆட்சி, அதுக்கு தான் நீங்க அதிகாரிகள். அங்க போக முடியல, அதனால என்னன்னு தெரியலன்னு சொல்றதுக்கு அதிகாரிகள். சொன்னதோட நிக்கல, பக்கத்துல இருக்க வாழைத்தோப்புல இருக்க 4 வாழை மரத்தை வெட்டி அதை கட்டி அது மேல ஏறி உட்கார்ந்து அந்த ஊர்ல சேர்ந்த வரதராஜன் பிள்ளைன்னு ஒரு பேரு, ஊதுனா ஒடிஞ்சு போற மாதிரி உருவம், அவரையும் உட்கார வச்சுட்டு அடுத்த பக்கம் போய் அந்த மக்களை சந்திச்சு வந்து அதை சரி பண்ணவர் காமராஜர். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550044440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடன் இருந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூத்த தலைவர் மரியாதைக்குரிய திரு திருச்சி வேலுச்சாமி அவர்கள். வாருங்களோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய வேலைப்பாடுகள், நிகழ்வுகள், ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் டாக்லேயே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு வகையில் அலைன்மெண்ட் இருந்துகிட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ ரீசெண்டான ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு இந்த ஆட்சி மீது அதிருப்தி இருக்குது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அதனுடைய தலைவராக திகழக்கூடிய ஐயா செல்வ பெருந்தகை அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாம் சாதி வெறி பிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க, ஒரு திறந்துக்கிறத கூட ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு சொல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் பேசுறது. நீர்வளத்துறை மந்திரியோ அல்லது மற்ற திமுக காரங்களோ யாருமே அதை பொருட்படுத்தலை, இதெல்லாம் ஒரு விஷயமாங்க அப்படின்னு கடந்து போறாங்க.
அவ்வளவு தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்துச்சா? தீவிரப்படணும். யதார்த்தத்தை நடப்பை சொன்னாலே தீவிரம் நீங்க எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? இவர் ஒரு எம்எல்ஏ தான் சொல்றாரு அதை சார். எம்எல்ஏவுமே பேசல. இப்ப எனக்கு காய்ச்சல் அடிக்கணும், எனக்கு காய்ச்சல் அடிக்கும் தான் சொல்ல முடியும். நீங்களா சொல்லுவீங்க? அவர் பாதிக்கப்பட்ட நபர் சொல்றார். இதை விட இன்னொன்னு நீங்க பார்க்கணும். 2 செய்தியை நான் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு அவருடைய வலி புரியும். ப்ளீஸ். முதல்ல வல்லக்கோட்டைன்னு ஒரு இடத்துல ஒரு முருகன் கோயில் இருக்கு. ஆமா, அவருடைய தொகுதிக்குள்ள அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நடந்தது. சரி. அந்த கும்பாபிஷேகத்துக்கு அதிகாரிகள் இவருக்கும் அழைப்பு தந்திருக்கிறார்கள். போயிடுறாரு. போன உடனே கும்பாபிஷேகத்துக்கு கோயிலுக்குள்ள இவரை போராடாமல் தடுக்கிறாங்க. வேறொரு தொகுதியை சேர்ந்த திமுக எம்எல்ஏ வந்து அவர் மேல கூட்டு போறாங்க. பிஜேபியை சேர்ந்த முன்னாள் எம்பி ஒருத்தர அவரை கூட்டு போய் மேல போறாங்க. அப்போதே இவருக்கு என்ன வலி இருந்திருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அது அவருக்கு ஏற்பட்ட வலி. ஆனால் நியாய உணர்வு படைத்த தமிழர்கள் எல்லோருக்கும் வந்த வலி என்பது, இந்த தமிழகம் தான் இந்தியாவிலேயே சமத்துவத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது. நான் உன்னை தெளிவா சொல்றேன். செய்தவனை நம்பாமல் வெறும் பேசிக் கொண்டிருக்கிற நம்பியதனுடைய பாதிப்பை நீ சந்திக்கிறோம். இந்தியாவில் முதலாக ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒருவனை சட்டமன்றத்தில் சபாநாயகராக்கியதே காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில். தனபால் ஆக்கலையா தமிழ்நாட்டில்? நீங்களும் உருப்பட மாட்டீங்க, தமிழ்நாடு உருப்பட விட மாட்டீங்களோன்னு நினைக்கிறேன். அவர் தான் முதலையா? இல்ல, நீங்க மட்டும்தான் பண்ணீங்கன்ற மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரேன். நான் என்ன சொன்னேங்கிறத நீங்க கேட்கலன்னு அர்த்தம். 1947 கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. அன்றைக்கெல்லாம் பார்த்தாலே தீட்டு இருந்த காலம். அந்த நேரத்திலேயே துணிவாக இவரெல்லாம் பேசுறான்ல, பகுத்தறிவு சமதர்மம்னு. அவர்கள் பேசாமல் எழுதாமல் செயலிலே காட்டினார்கள். அதை செய்ததும் தலைவர் காமராஜ் தான். ஏன்னா அப்பெல்லாம் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அவர். பிரகாசத்துடைய அமைச்சரவையில் சிவ சண்முகம் பிள்ளை அவர் பேரு. அவர் சபாநாயகர் வந்தார். அதற்கப்புறம் காங்கிரஸ் கட்சியிலே பல இடத்துல முதலமைச்சராக கூட வந்திருக்காங்க பட்டியலத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் சனாதனத்தினுடைய ஊற்றுக்கண் என்பது, ஆணிவேர் என்பது கோவில் கற்ப கிரகம் தான். அந்த கோயில் கற்ப கிரகத்துக்குள்ளேயே வேறு வழியே இல்லாமல் அரசு அதிகாரிகளே அழைத்து போய் பக்கத்தில் நிக்க வச்சு பரிவட்டம் கட்ட வச்சது பரமேஸ்வரன், PR பரமேஸ்வரன். அவர் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர். அது ஏன்னு கேட்டா, இந்து அறநிலையத்துறை அமைச்சராக அவர் போடுறார் தலைவர் காமராஜ். சாகும் வரை ஏதாவது நான் புரட்சி சொன்னாரா? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முக்கியத்துவம் சொன்னாரா? சொல்லல, எழுதல, பேட்டி கொடுக்கல. அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு எல்லோரும் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், செய்தார்களா என்பது கேள்வி. கோயில் கருவறை உள்ள தமிழர்கள் போகலான்றதுக்காக சட்டத்தை நான் என்ன சொல்றேன், முதலமைச்சர் நான் தமிழ்ல தானே போறேன். உங்களுக்கு புரியலையா? சேகர்பாபு பண்ணதா அப்ப நீங்க பாக்குறது இல்லையா? நீங்க ஐயா, நான் ஆஹா ஒரு பெரிய அறிவாளியை இப்பதான் சந்திக்கிறேன். நான் என்ன சொன்னேன்? பார்த்தாலே தீட்டு என்று சொல்லப்பட்ட பட்டியலினத்தை சேர்ந்தவரை கூப்பிட்டு, எந்த சிதம்பரம் கோயில்ல நந்தன் வந்தான் கோயிலிலே நந்தி மறைக்குது வாசல்லே என்று காலங்காலமாக சொல்லப்பட்ட இடத்துல ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவங்க இருக்க பட்டர்களும் தீட்சர்களும் ஓடி போய் அவர்களை மாலை போட்டு மரியாதை பண்ணி சால்வையை போட்டு கற்பகிரத்தில் நிக்க வைக்கிறது ஒரு புரட்சியை 54 காமராஜ் செய்தார். இன்று வரை ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவனை இன்று அறநிலைத்துறை அமைச்சராக போட்டுக்கிட்ட துணிவு யாருக்கா வந்திருக்கா? செய்தவர்களை மறந்துட்டு வெறும் பேசியவர்களை மட்டும் போட்டவருடைய விளைவுதான் இன்னைக்கு முதல்ல சொன்ன கேள்விக்கு வர்றேன். அந்த வல்லக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் அந்த தொகுதி எம்எல்ஏ இருக்கிற செல்வப்பெருந்தே வடவரல. அவருடைய வலி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரால் சொல்ல முடியல. தனக்கு ஏற்பட்ட பாதிப்பு ரொம்ப நாசுக்கா சொல்லி முடிச்சிட்டாரு. அவர் வேண்டுமானால் இயேசு பிரானை போல ஒரு கண்ணத்தில் அடிச்சா மறு கண்ணத்தில் காட்டலாம். ஆனா செல்வ பெருந்தகை என்கின்ற மனிதர் வெறும் எம்எல்ஏ மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர். ஆகவே செல்வ பெருந்தைக்கு அவமானம் என்று உணர்வு உள்ள உண்மையான காங்கிரஸ்காரன் நினைக்க மாட்டான். ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியை அவமானப்படுத்த நினைப்பான். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இது எவ்வளவு வெளியில் தெரிஞ்ச எவ்வளவு நாளாச்சு? ஒரு வாரம் நாள் ஆயிடுச்சு. ஒரு வாரமா? வல்லக்கோட்டையில் நடந்து எவ்வளவு நாளுக்கு ஆச்சு? பல மாதங்கள் ஆச்சு இல்ல? அதற்கு இதெல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த தவறை செய்த அந்த அதிகாரி யாரோ அவர் மீது குறைந்தபட்சம் ஒரு துறை ரீதியான ஒரு நடவடிக்கையாவது இந்த அரசாங்கம் எடுத்திருந்தால்
அவர்கள் பேசுகிற, அவர் சொல்லுகிற, அவர்கள் எழுதுகிற அந்த கொள்கையில் அவருக்கு உடன்பாடு இருக்குன்னு அர்த்தம். நடக்கல. இல்ல, அவங்க பல முறை விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து கூட்டமா அதனால தடுத்துமே தவிர அவரை தப்பான நோக்கத்துல நாங்க தடுக்கல, தவறான விஷயத்தை இதை நீங்க நம்புனீங்கன்னா பாவம், இன்னும் பேச தெரியாத குழந்தை கொடுக்கல நீங்க நினைக்கிறீங்க சார். அந்த நான் சொல்றேன் விளக்கம் கொடுத்து சரியா தப்பான்னு கேட்கறது சார். அப்படிப்பட்ட முட்டாளையோ அதிகாரி வச்சிருக்கீங்க, அதுதானே ஏன் நடவடிக்கை எடுக்கல? லோக்கல் எம்எல்ஏ தெரியல, நீ என்ன அதிகாரி? ஆடு தெரியல அதனால நிறுத்தானா? எவ்வளவு பைத்தியக்காரன் சொன்னானா? அதை நீங்க நம்புறீங்களா? அந்த உயர்ந்த அதிகாரிக்கு லோக்கல் எம்எல்ஏவே தெரியல, தடுத்து நிறுத்தானா? அந்த அதிகாரி இருப்பது இந்த அரசாங்கத்துக்கு கேவலம் இல்லையா? அது தெரிஞ்ச உடனே, இந்த விளக்கம் சொன்ன உடனே அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமா இல்லையா அரசாங்கம்? அதான நான் கேட்டேன். ஏன் எடுக்கலங்கிற கேள்வி. அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. ஏன் எடுக்கல நீங்க சொல்லுங்க, ஏன் எடுக்கல? அது நீங்க முதலமைச்சர் கேட்கணும். ஏன்ட்ட கேக்குறீங்க? நீங்க உள்நோக்கம் கற்பிக்கிற, நானும் அதை உள்நோக்கம் கற்பிக்கிற பட்டியலின மக்களை பாத்தீங்களா, இந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படி நீங்க சொல்வதை போல பேசுகிறீர்களே. போலவா இருக்கு போலவா? அதேதான் பேசுறேன் நான். வெளிப்படையா பேசுறேன், உங்களுக்கு புரியலையா? மறைச்சு மறைச்சு பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியுது, வெளிப்படையா பேசுறது புரியலையா? இந்த தவறு என்றால் அந்த அதிகாரி மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? அது என்ன எடுத்ததுன்னு விளக்கத்தை அரசாங்க முதலமைச்சரோ அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சரோ சொன்னால் அதுல பொருள் இருக்கு. ஏன் பண்ணல? அதனால்தான் இப்ப இத கூட செண்பராம்பாக்கம் அந்த ஏரி திறப்பு விழாவில் கூட நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டை தாண்டி வேறொன்றுதான் எனக்கு படுது. அவரை ஏன் கூப்பிடல, அவர்கிட்ட ஏன் சொல்லல என்பதை விட, நாடு முழுவதும் இருக்கிற நீர்நிலை எல்லாத்தையும் எம்எல்ஏ கூப்பிட்டு தான் திறந்து வைக்கணுங்கிறது நடைமுறை சாத்தியம் இல்லை என்பதை உணர்ந்தவன் நான். அதை கூட நான் குற்றமா சொல்ல. ஆனால் அடுத்து ஒன்று நீங்கள் கவனிக்க தவறுவது, செல்வ பெருந்தகை சொன்னார், தொலைக்காட்சியில் நான் பார்க்கிறேன் அதை திறந்து வைக்க போகிறார்னு. பார்த்த உடனே அந்த சீஃப் இன்ஜினியருக்கு நான் தொடர்ந்து போன் பண்றேன், பல முறை போன் பண்ண, என் போனே எடுக்கல. இப்ப முதல்ல சொன்னதை திரும்பி சொல்றேன். ஒரு சீஃப் இன்ஜினியர் ஒரு தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள்ல, ஒரு மாவட்டத்துல கலெக்டர், அந்த தாலுகாவில் இருந்தாக்க அங்க இருக்க தாசில்தார், இந்த மாதிரி இருக்காங்கல்ல, அதுல என்ஜினியர், இவங்களுக்கெல்லாம் லோக்கல் எம்எல்ஏ நம்பர் இருக்குமா இருக்காதா? கட்டாயமா இருக்கும். இருக்கும்ல? அப்ப இத்தனை முறை போன் பண்ணியும் அவர்கள் எடுக்கவில்லை என்றால் அதற்கு என்ன பொருள்? எதேச்சாக நடந்ததல்ல. அப்படிப்பட்ட அந்த அதிகாரி எடுக்கவே இல்லைன்னு ஒரு சொல்லி இப்ப ஒரு வாராச்சு இல்ல. அந்த அதிகாரி யார்? அவர் மீது இந்த என்ன துறை ரீதியான நடவடிக்கையாவது குறைஞ்சபட்சம் ஒரு கண்டனமாவது முதலமைச்சர் சொல்லி இருந்தா நமக்கு நம்பிக்கை வரும். செய்யலையா? ஏன்? அதனால இந்த அரசாங்கம் காலங்காலமாக, நீங்க இன்னொன்னு பார்க்கணும், இன்றைக்கு இந்த இருக்கிற உங்க இளைஞர்களுக்கு தெரியாது. நான் எங்க ஊர்ல பார்த்திருக்கிறேன், பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் வேறு சமுதாயத்தில் இருக்க தெருக்களுக்குள்ளேயே வரமாட்டாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச சொன்னா நீங்களுக்கு நகைச்சுவைக்காக சொல்ல இன்னும் மனசு வலிக்குது. நான் ஆரம்ப பள்ளியில் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கிற போது என்னுடைய நேரம், அதனால தான் இப்ப சொல்ல முடியுது, என் பக்கத்துல 2 பக்கம் உட்கார்ந்து 2 பேர். ஒருத்தன் பேர் ரங்கசாமின்னு பேரு, அவன் இன்றைக்கு சக்கிலியர்கள் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த சமூகத்தை சேர்ந்தவர். இன்னொருத்தன் கைலாசம்னு பேரு, அவன் பட்டியலத்தை சேர்ந்தவன். இந்த 2 பேர் தான் என் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த 2 பேர்கிட்ட எனக்கு அந்த வயதுல வேறுபாடே கிடையாது இல்லையா? ஒரு நாள் அந்த கைலாசம் இருக்கிற அந்த தெருக்குள்ள அவனை பார்க்கறதுக்கு உள்ள போறேன். அந்த தெருவில் இருக்க பெரிய மனுஷங்கள்லாம் தம்பி தம்பி வேணாம்பா வேணாம்பான்னு கையெடுத்து கூப்பிடுறாங்க. எனக்கு புரியல, நீ எல்லாம் இங்க வரக்கூடாதுப்பான்னு. திரும்பி என்ன வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டு வந்து எங்க அப்பா கிட்ட, ஐயா கோச்சுக்காதீங்க, தம்பி விவரம் தெரியாம எங்க தெருக்குள்ள வந்துச்சு, அதான் கொண்டு வந்து விட்டோன்னு. இதுதான் அன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய மாற்றம் வருவதற்கு காங்கிரஸ் கட்சி செய்த புரட்சி என்பது சாதாரணமானதல்ல. இவ்வளவு புரட்சிக்கு பின்னாலும் இன்றைக்கு ஒரு உள்ளூர் எம்எல்ஏ பல முறை போன் செய்தும் 24 மணி நேரம் மாற்றி மாற்றி போன் செய்தும் அதை எடுக்காத அந்த அதிகாரி மீது இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருந்தால் நீங்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறது என்பதை இந்த கிராமத்து வேலுசாமி நம்புவார். அது எப்ப எடுக்கலையோ உங்கள் பேச்சுக்கும் நடவடிக்கையும் சம்பந்தம் இல்லை என்றுதான் நினைப்பான். நாளைக்காவது எடுக்கட்டும், இல்ல நான் நம்புறேன். இல்ல நீங்க வைக்கிற கோரிக்கையை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர், நீங்க தொடர்ந்து சார் நான் மனுஷனா சொல்லிட்டு இருக்கேன், கட்சியெல்லாம் விடுங்க. இருங்க, அவர் யாரு? அவர் இந்த கட்சியினுடைய மாநில தலைவர். அவரே டைரக்டா ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகிறது தொடர்ச்சியா பேசுறாங்க. ஆனா அவரே அதை பேச சொல்றாரு,
தொடர்ச்சியா தளபதி முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர்களும் இவ்வளவோ களத்துல போராடிக்கிட்டு இருக்காங்க, நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு ஒரு பக்கம் வைர மகுடத்தை அவங்களுக்கு சூட்டிட்டு அப்புறமே அவங்களை வந்து கரிச்சு கொட்டுறாரு. டைரக்டாவே கோரிக்கை வைக்க வேண்டியதானே? இந்த ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சொல்றதுல பல பேருக்கு பலது உண்டு. வாழ்த்துவதை போல விமர்சனம் பண்றது, வஞ்ச புகழ்ச்சி, உங்களுக்கு புரியுதா? நீங்க நல்ல தமிழர்னா அதை புரிஞ்சிருக்கணும். அவர் பேசியது வஞ்ச புகழ்ச்சி தான். இது அப்படியே சொல்லிடலாம், அப்படியே போட்டுடலாம், சந்தேகமே இல்ல. அவர் சொல்ல தயங்குகிறார். நான் சொல்றேன், நான் திரும்ப திரும்பி சொல்வது, அந்த அதிகாரிகள் மீது இப்பவாவது முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தால் அவர் வாக்கில் உண்மை இருக்கிறது என்று பொருள். நடவடிக்கை எடுக்கல எப்படி நம்ப முடியும் அவரை? ஏன் எடுக்கல? எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. உள்ளூர் எம்எல்ஏ அங்க இருக்கிற மூத்த அந்த என்ஜினியரிடம் ஒரு நாள் முழுக்க அவர் 30-40 தடவை போன் பண்றேங்கிறார். எடுக்கலைன்னா அதுக்கு என்ன பொருள் சொல்லுங்க சார். அப்புறம் எதுக்கு அதிகாரி வேற வேலை, அந்த வேலையை பார்க்கட்டும், எதுக்கு என்ஜினியர் வேலை பார்க்கற? நீங்களும் நான் கொடுக்கிற வரி பணத்துல சம்பளம் அவர் வேலையை பார்க்கறது பார்க்கிறோமா இல்ல அரசாங்க வேலையை பார்க்கறது கொடுக்கிறோமா? நீர்வளத்துறை மந்திரி கிட்ட ஏதாவது அப்ரோச் பண்ணி அவர் தான் ரெஸ்பான்ஸ் பண்றான்னு கேட்டிருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க, இதெல்லாம் ஒரு இஷ்யூ வாங்க. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காமலே பேசுறீங்க. சட்டமன்ற உறுப்பினர் பலமுறை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அதை எடுப்பதற்கு கூட தயார் இல்லாத அவருக்கு அந்த வேலை எதுக்கு? அவர் வேட்கிறார் படும். அது விளக்கமே நான் கேட்கல. அரசு ஊழியர் என்ன சார்? மக்களுடைய பிரதிநிதி எம்எல்ஏ, மக்களுடைய பிரதிநிதி மந்திரி. ஸ்டாலினை உங்களுக்கு பிடிக்குதோ எனக்கு பிடிக்குதோ பிடிக்கிறதோ அது வேற. உங்களுக்கு எனக்கு சேர்த்து அவர் முதலமைச்சர். அவரை மதிக்க வேண்டியவருடைய கடமை. நமக்கே அந்த கடமை இருக்குன்னா அரசு ஊழியராக இருக்கிறவங்க அந்த கடமை இருக்கா இல்லையா? கட்டாயமா உண்டு. அதை செய்யலன்னா அந்த வேலையில வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? ஆட்சி கெட்ட பேர் தானே. குறைந்தபட்சம் நடவடிக்கை எடுக்கணும்ல. ஏன் எடுக்கவில்லை என்ற வன்மையான கேள்வி கேட்டிருக்க. நீங்க அதை வழுக்கி அப்படியே பேசுறீங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நடவடிக்கை எடுத்தால் நான் முதலமைச்சருடைய வார்த்தையை நம்புவேன். நடவடிக்கை எடுக்கலைன்னா நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ச்சியா இந்த தேர்தல் நெருக்கத்துல வரும்போது காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் இருக்கிறவங்களும் வந்து தாவேகா, விஜய் ஆகியோர்கிட்ட ஒரு உடன்படிக்கையில ஒரு பேச்சுவார்த்தை இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போதே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை ஊதி பெருசாக்கணும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே தலித் விரோத அரசு, திமுக அரசு தலித் மக்களுக்கு எதிராக இருக்குது, இப்பெல்லாம் வந்து நம்ம காய்களை நகர்த்தலாம் ஒரு திட்டத்தோட ஒரு வன்மத்தோட தான் நீங்க நகர்றீங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு உங்களுக்கு பதில் என்ன? அதாவது உங்களுக்கு என்ன, தமிழ்நாடுடைய அரசியல் வரலாறே உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். கூட்டணி என்பது 6 மாசத்துக்கு முன்னால திட்டம் போட்டுலாம் வர்றதில்லை. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே. திமுக காங்கிரஸ் பத்தி என்ன சொல்றீங்க? இதே திமுகவுடைய தலைவராக கருணாநிதி, நான் சொல்றது 78-79 அந்த காலத்துல சரி ஒரு பொதுக்கூட்ட மேடையில முழுசா சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அதனால கேட்கல. அந்த மேடையில் நானும் இருந்தேன். அந்த முடிவு என்பது கடைசியில் சொன்னதை மட்டும் சொல்றேன். அதுக்கு முன்னால சொன்னதெல்லாம் சொன்னா அவ்வளவு கற்பனை பண்ண முடியாத விமர்சனம். அது சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு போட்ட முசோலினி, 20ஆம் நூற்றாண்டின் ஹிட்லர், இந்திராவையும் இந்திரா கட்சியையும் குறைந்தபட்சம் இந்த தமிழ் மண்ணிலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் தூக்கி எறிவதற்காக மட்டும்தான் இந்த கருணாநிதி நடமாடுகிறான். சொன்னாரா? சொன்னாரு. பேசினாரா? பேசினாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கூட ஆகல. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருகன்னு சொன்னாரா? அதனால கூட்டணியில இப்ப பேசுறதா நாளைக்கு வரும். அது திட்டம் போட்டு இன்னைக்கே பண்றாங்க. என்ன விவசாயமா பண்றோம்? நெல்லை விதைக்கிறோம், பயிர் வந்தோடனே பயிர் நடுறோம், களை எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அறுக்கிறோங்கிறது அல்ல. கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா முழுக்கவுமே அது வந்து சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக ஏற்பட்ட கூட்டணியாக இப்ப எல்லாம் இல்ல. அது ஒரு காலத்துல இருந்து. அப்ப இந்தியா கூட்டணி கொள்கை கூட்டணி இல்லன்னு திருச்சி வச்சு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துக்கலாம். நான் இல்ல சார், மூளை இருக்கிற எல்லாரும் அதான் சொல்லுவான். எந்த கொள்கை யாரு சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். திமுக எந்த கொள்கையில் ஒன்றா இருக்கு சொல்லுங்க. திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக எல்லாம் மதச்சார்பின்மை கொள்கையில ஒன்னா, நாங்க பிஜேபி ஒன்னா இருக்கோம் சொல்றேன். நேற்றைக்கு மாணிக்கம் தாக்கூர் போட்ட பதிவு நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். இந்த கூட்டணியை உடைப்பதற்கு வேலையை பார்க்கும் சங்கித்தனங்களை சங்கிகள் கைவிட வேண்டும். இந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி பேசியிருக்காரு உங்கள் எம்பி. பதில் சொல்லுங்க. ஏங்க, அந்த பையன் டவுசர் போடுறதுக்கு முன்னால அரசியல் இருக்கேன். அதனால நீங்க விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. நான் திரும்பி உங்களை கேட்கிறேன், பாஜக எதுக்குறதா அந்த கூட்டணி சொல்றீங்களே? பாஜக என்கின்ற ஒரு கட்சி முதலாக எம்எல்ஏ வந்தது எப்படி வந்து சொல்லுங்க. திமுக தான் 4 பேரை எம்எல்ஏ ஆக்கியதா இல்லையா? திமுக கூட்டணி தான் முத சட்டமன்றத்துக்குள்ளே வர்றாங்க. அதுக்கப்புறம் வாங்க மதவாத
சக்தி பாஜக. அந்த வாஜ்பாய் பாஜகவுடைய பிரதமராக இருக்கிற போது அந்த அமைச்சரவையில் டி.ஆர். பாலும் முரசொலி மாறனும் மந்திரியா இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. உடல்நிலை சரியாகி கோமா ஸ்டேஜில் இருக்கிற போது மந்திரி பதவி அப்படியே வைத்துக் கொண்டு அரசு செலவுல ஒரு ஆண்டு முழுவதும் முரசொலி மாறனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா இல்லையா? உண்மை நடந்துச்சு. இல்ல அவங்க வந்து இதுக்கு மதவாத சக்தி எதுக்குறாங்கன்னு சொல்லிங்களே. அந்த நேரத்தில் இப்ப வேணா உங்களுக்கு தர்றேன், முரசொலியில் அந்த கட்சியுடைய தலைவர் கருணாநிதி எழுது இன்னும் இருக்கு. ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபியுடைய மூலம். ஆர்எஸ்எஸ் மதவாத சக்தி, மக்கள் விரோத சக்தி என்று பல பேர் பேசுகிறார்கள். உண்மை அது அல்ல. திராவிடர் கழகம் எப்படி சமூக சீர்திருத்த இயக்கமோ அதை போல ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம். அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டை சொல்வது சரியல்ல அப்படின்னு தட்டுமா? இந்த சர்டிபிகேட்டை ஆர்எஸ்எஸ் காரங்க கூட கொடுத்தது இல்ல. அதனால கொள்கை சித்தாந்தம் அப்படித்தான் போடுது, அப்படி அதை நம்புறதுக்கு நான் பைத்தியக்காரன். நீங்க எப்படி வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்தாங்க கருணாநிதி. காமன் மினிமம் ப்ரோக்ராம் வகுத்தாங்க போனாங்க. இப்ப நாளைக்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒத்துக்கிட்டான போயிடுவாரா? உங்க வார்த்தைப்படி காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒத்துக்கிட்டனால போனாங்க. நாளைக்கு மோடி ஒத்துக்கிறாரு, அப்ப போயிடுவாரு. அப்படிதானே அர்த்தம்? போக மாட்டாருங்க. ஏன் கணிப்பு? ஏற்கனவே போனாங்க நீங்க தானே சொல்றீங்க. ஏற்கனவே போனாங்க, இப்ப போக மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன கேட்கிறேன்னா 100% கொள்கை மதச்சார்பற்ற அவர்கள். அடுத்து ஒண்ணு கேட்கிறாங்க வெளிப்படையா. இவர்கள் என்ன சொல்றாங்க? மத சார்பான இந்து மதத்துக்கு ஆதரவாக இருக்கிறது பாஜக, சிறுபான்மையினுக்கு ஆதரவாக திராவிட இயக்கம் இருக்கு சொல்றாங்களா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கோவை கலவரத்தின் சிறைக்கு போன 29 இஸ்லாமிய கைதிகள் இன்று வரை கோவை சிறைச்சாலையில் இருக்கிறார்களா இல்லையா? சொல்லுங்க. ஆதிநாதன் கமிஷன் போட்டது யாரு? நீண்ட நாள் இஸ்லாமிய. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா நிறுத்துங்க. நான் என்ன கேட்கிறேன்னு சார். இவரெல்லாம் பேசிட்டு உங்களுக்கு ஆனாவும் தெரியல, அக்கா எப்படி தெரியும்? நான் அடுத்து கேட்ட சொன்னாதான் உங்களுக்கு புரியும். மகாத்மா காந்தி கொண்டது கோட்சே தானே? ஆமா. அந்த வழக்கில் கோட்சேயுடைய தம்பி கோபால் கோட்சே இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு ஆயுள் தண்டனை தரப்பட்டது. அந்த ஆயுள் தண்டனை கைதி கோபால் கோட்சேயை விடுதலை செய்தது யார்? கோர்ட்டா? கமிஷனா? மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் அரசு தான். என்னன்னா இந்த அரசியல் சட்டப்படி சிறை கைதிகளை விடுதலை செய்கின்ற முழு அதிகாரமும் மாநில அரசுக்கு தான் உண்டு, மத்திய அரசு கூட கிடையாது. அந்த அடிப்படையில் தான் 2 வருஷத்துக்கு முன்னால கர்நாடகாவில் 1800 சிறை கைதிகளை கர்நாடக அரசு ஒரே நாள்ல விடுதலை பண்ணுச்சு. இங்கேயும் தமிழ்நாட்டில் அண்ணா பிறந்த நாளுக்கு விடுதலை பண்றாங்களா இல்லையா? அதுல ஏன் இந்த இஸ்லாமிய கைதிகளை மட்டும் விடுதலை பண்ணல? உங்களுக்கு உரிமை இருக்குல்ல. இது பாஜக சொல்லியா, ஆர்எஸ்எஸ் சொல்லியா, இல்ல அவர்களை எதிர்த்து கொள்கை ரீதியாக இருப்பதனால் அதனாலா? சொல்லுங்க. இந்த நெடுநாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையில் அவங்க பண்ணாததன் காரணமாகவே அவர்களை இஸ்லாமிய விரோதி போன்று சித்தரிப்பதுங்கிறது நியாயமான கருத்தா சார்? ஏன் விடுதலை பண்ணு சொல்லுங்க. அதை விட்டு எதை பேசிட்டீங்க சார்? காரணம் சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, பண்ணல, அதனால என்ன சொல்ல வரீங்க? அதான் ஏன் சொல்ல கேக்குறேன். என்ன சொல்ல வரீங்க? அது மூலம் நான் சொல்ல ஏன் விடுதலை செய்யல? உங்க கொள்கை தானே சிறுபான்மைக்கு ஆதரவா இருக்கிறது. அவர்களை இந்தியாவில் எங்கேயும் நடக்காத அளவுக்கு 25 ஆண்டுகளுக்கு மேல சிறையில் இருக்காங்கல்ல. அந்த சிறையில 2 கிட்னியும் போய் கூட அவனை வெளியே வர விடாம உள்ளே வச்சு கொண்டாங்களா? செத்து போயிட்டான் அந்த ஆளு. முக்கியமான ஒருத்தர், நான் பேர் சொல்ல விரும்பல, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்தாரு. பாஷா பாயின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். திங்க் சோ. இருக்கட்டும். ஆனால் அவர்களை இன்னமும் விடுதலை செய்யாம வச்சிருக்காங்க. அது விடுதலை செய்யாமல் இருக்கான காரணம் என்னன்னு நான் பாமரன் கிராமத்துக்காரன் கேட்கிறேன் சார். நீங்கள் படித்தவர், நகரத்துக்காரர், விவரம் தெரிந்தவர் சொன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். அதான் சார், நீங்க கேட்கிற கேள்விக்கு சட்ட ரீதியான ஆட்கள் வல்லுநர்கள் பதில் சொல்லுவாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா சட்டம் எல்லாம் நான் கேட்கிறேன் சார். பேச விடுங்க. உங்களை பேச விட்டா நீங்க பேச்ச சரியாவே பேசுறீங்க. அதான சிக்கல. அவங்க எதுவும் நீங்க கேள்வி கேட்பதா உங்க உரிமை. ஒரு துரும்ப கூட எடுத்து போடலன்னா நீங்க பதில் சொல்லலாம். அதான் போடலைங்கிறேன். நான் ஒரு நீதியரசர் தலைமையில குழுவை போட்டா ஐயோ இப்படி சொன்னாதான் அப்படி சொன்னாதான் உங்களுக்கு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டீங்கல்ல. இப்ப அடுத்து ஒரு கேள்வி கேட்டுமா? நீதியரசர் குழு போட்டு அது சொன்னதுதான் அதனால செய்யறோங்கிறீங்கல்ல. தூத்துக்குடி ஞாபகம் இருக்கா? அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஏங்க இப்பதான் சொல்லவே விட மாட்டீங்க. என்ன சொன்னா ஆபத்துன்னு நினைக்கிறீங்க? ஆபத்து நான் நினைக்கல. உலகத்துக்கு அப்ப கேளுங்கன்றேன்.
நீங்க என்ன சொல்றீங்க? நீதி அரசர் குழு போட்டு அது பரிந்துரையின் பேர்ல நடவடிக்கை எடுக்கிறீங்க. அந்த அருணா ஜெகதீசன் குழு என்ன சொல்லுச்சு? 4 காவல்துறை அதிகாரி மீது குற்றம் சொல்லுச்சா? ஒரு 16 வயது பெண் குழந்தை அவருடைய வாயிலே துப்பாக்கியால் சுட்ட அந்த அதிகாரியுடைய பெயரை சொல்லுச்சா? பஸ் மேல நின்று தொலைநோக்கில் இருக்கக்கூடிய குறிபார்த்து சுட்டவனை சொல்லுச்சா? இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அறிக்கை கொடுத்துச்சா? அது அதிமுக ஆட்சியில் நடந்தது. ஆனா அந்த குழு பரிந்துரை திமுக ஆட்சியில் வந்துச்சுல்ல. குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்ட அந்த அதிகாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுத்தா? இல்ல. நடவடிக்கை எடுக்காது மட்டுமல்ல, அந்த குற்றவாளிகளுக்கு ப்ரமோஷன் தந்திருக்கு என்கின்ற குற்றச்சாட்டை நான் சொல்றேன். மறுக்க முடியுமா? அதனால இந்த பூச்சாண்டி இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் கேள்வியுடைய. அதுக்கு அதனால காரணம் இதனால காரணம் இல்ல. எனக்கு பசிக்குது சார், எனக்கு பிரியாணி கொடுக்க வேணாம், கஞ்சியாவது கொடுக்கணும்னு கேட்கறது அது என்ன தப்பு இருக்கு? நீங்க ஒண்ணுமே பண்ணாம வெறும் காரணத்தை மட்டுமே சொல்லிட்டு இருப்பீங்களா? இல்ல, இப்போ காங்கிரஸ் கட்சி கூடுதல் சீட்டுகளை கேட்கறது, அப்புறம் அது வேற சார். இப்ப நீங்க இடத்தை தாண்டி போறீங்க. இல்ல நீங்க கொள்கை கூட்டணி பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக நான் அந்த விஷயத்துக்கு நான் வரேன். சரி, இன்னைக்கு நீங்களே பல இடத்துல பதிவு பண்ணிருக்கிறீங்க. ஆனா நான் பேர் சொல்ல விரும்பல. சில மூத்த பத்திரிகையாளர்களோ நடுநிலையாளர்களோ கட்டுரையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வலிமை என்னன்னு தெரியாம டிமாண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இல்லாம திமுக ஜெயிக்கும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தனியார் ஜெயிச்சிருவீங்களா? நீங்க தனியார் எவ்வளவு ஓட்டு வாங்க முடியும் உங்களால? சவால் என்ன பண்ணிட முடியும்? இந்த கேள்விக்கா இந்த பவுன் மோதிரத்தை உங்களுக்கு தள்ளாங்க. தமிழ்நாடு அரசியல் வரலாறுல காங்கிரஸ் கட்சி தனித்தே பல தேர்தலை போட்டிட்டு இருக்கு. இதுவரை ஏதாவது ஒரு தேர்தல்ல திமுக தனிச்சு நிச்சிருக்கா சொல்லுங்க? நிக்கல. அப்புறம் இந்த உங்க கேள்வி அடிப்படையே தப்பு இல்ல. அவங்க என்னன்னா பத்திரிகை இருக்கு சார், ஒரு நிமிஷம் கேளுங்க சார். பெரிய பத்திரிகைன்னா வாரத்தை குதிச்சு வந்த மாதிரி நாங்க வாழ்க்கையே வேள்வியாக்கி கொண்டு செத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்க மூலையில உட்காந்து ஏசி ரூம்ல உட்காந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசினா பத்திரிகையாளனா வாங்கல அதிகாரத்தை நடத்துமா? கிராமத்தில் இருக்க காத்தான கருப்பனு சுப்பனும் எப்படி சாகுறான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். நான் திரும்பி இப்ப நெல் அறுவடை சீசனா, அதனால சொல்றேன். திமுக ஆட்சிக்கு வருகிற போது 4.5 வருஷத்துக்கு முன்னால 60 கிலோ நெல் மூட்டை 1300 ரூபாய்க்கு வித்துச்சு. இன்னைக்கு அதே 1300 தான் விக்குது. ஹோட்டல்ல சாப்பாடு 5 மடங்கு கூடி போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மைதான். அதை கவனிக்க வேண்டியது அரசாங்கம். அதுக்கு ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களை பாராட்டலாம். நீங்க விவசாயி, ஒரு நாட்டில் விவசாயம் பட்டு போனால் அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் அழிந்து போகும் என்பது பொருளாதாரத்துடைய பாலபாடம் தெரிந்தவனுக்கு புரியும். இன்றைக்கு விவசாய அடிப்படையில் எவனுமே வேற வழியே இல்லை. எங்க அப்பன் பாட்ட இந்த தொழிலை செஞ்சான், அதனால நான் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றானே ஒழிய அதுல இருந்து எந்த வருமானம் செத்து கொண்டிருக்கிறான். அதை பார்த்து அதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு, அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்கள் இருக்கிறது. அதற்காக ஏதாவது ஒரு சின்ன துரும்பையாவது தூக்கி போட்டிருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள், நானும் உங்களை போல மகிழ்ச்சி அடைகிறேன். எடப்பாடி பழனிசாமி போய் ஏங்க இப்ப இந்த ஆட்சியில என்ன நடக்குதுன்னு கேட்டா அதை விட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கினதே உதயநிதி நான் கூட நாளைக்கு சொல்ல போறீங்க. என்ன சார் பேசுறீங்க? மக்களுடைய பிரச்சனையை பத்தி வைத்துறை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அதை விட்டு எதையோ பொழுதுபோக்கா பேசுறீங்க. இல்ல, இரவும் பகலுமா சென்னையில புயலை ஒட்டி எல்லா இடத்துக்கும் இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு இருக்காரு. துணை முதலமைச்சர் இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போறாரு. நீங்க என்னன்னா எதையுமே பண்ணல, அவங்க எதுவுமே செய்யலன்ற மாதிரி நடந்த சம்பவத்தை சொன்னாதான் உங்களுக்கு புரியும். 1955 56 ஒரு பெரிய புயல் வந்துச்சு. முதலமைச்சர் காமராஜர் வர்றாரு. இது எனக்கு எப்படி தெரியும்னா, அதுல சம்பந்தப்பட்ட அந்த 2 பேரும் நீண்ட நாட்களுக்கு பின்னால 72 73ல அவங்க 2 நாள் பேசாம இருந்து 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும் போது அவங்க பக்கத்துல நானும் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கேன். அவங்க பேசினதை வச்சு சொல்றேன். அந்த வெள்ளத்தை பார்வையிடுவதற்கு காமராஜர் வருகிறார். வருகிற போது அந்த லாலுடிக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆறு ஓடும். அப்பெல்லாம் பாலங்கிறதே பெரிய விஷயம். ஒரு இடத்துல போகிற போது ஒரு வெள்ளக்காடா இருக்கு, கூகூர்னு அந்த ஊர் பேரு. நான் இதுக்காக உங்களுக்கு தெரியணும்னு சொல்றேன். அந்த பாலம் உடைஞ்சு போயிருது, வெள்ளக்காடா இருக்கு. அந்த இடத்துல இன்னும் காமராஜர் கேட்கிறாரு அதிகாரிகிட்ட, ஏன்பா அந்த பக்கம் ஊர்கள் இருக்குல்ல? ஆமா இருக்கியா. அந்த மக்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க என்ன உதவி பண்ணிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. இல்லைங்க இந்த பாலம் உடைஞ்சு போச்சு, போக முடியல, அதனால நாங்க அங்க போய் பார்க்கல. அவர் சொன்னது என்ன தெரியுமா? அட பாவிகளா, மனிதர்கள் அங்க இருக்கான், அவர்களை காப்பாத்துக்கு தான் ஆட்சி, அதுக்கு தான் நீங்க அதிகாரிகள். அங்க போக முடியல, அதனால என்னன்னு தெரியலன்னு சொல்றதுக்கு அதிகாரிகள். சொன்னதோட நிக்கல, பக்கத்துல இருக்க வாழைத்தோப்புல இருக்க 4 வாழை மரத்தை வெட்டி அதை கட்டி அது மேல ஏறி உட்கார்ந்து அந்த ஊர்ல சேர்ந்த வரதராஜன் பிள்ளைன்னு ஒரு பேரு,
ஊதுனா ஒடிஞ்சு போற மாதிரி உருவம். அவரையும் உட்கார வச்சுட்டு அடுத்த பக்கம் போய் அந்த மக்களை சந்திச்சு வந்து அதை சரி பண்ணவர் காமராஜர். சும்மா பார்க்கிறது மட்டுமே அது பொழுதுபோக்கு அல்ல, எப்படி செயல்படுகிறது தான் முக்கியம். இவங்க என்ன செயல்பட்டாங்கிறதா எனக்கு தேவை. எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணாங்க போன தடவை? 4000 மழை பெஞ்சா 4000 கோடி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுங்க. 4000 கோடி செலவு பண்ணி சரி பண்ணிருக்காங்க. சோ தெரியுதுங்க எங்களுக்கு. மேல் பிரியா தான் பேட்டி கொடுக்குறாங்களே, இவ்வளவு பண்ணிருக்கோம், இவ்வளவு பண்ணிருக்கிறோம், சாலைகள் வசதி சரியா இருக்குது, எங்கேயுமே உங்களுக்கு பிரியா தெரியுது, மற்றதெல்லாம் தெரியுதுங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னு மட்டும் தாங்க தெரியல சார். இன்னைக்கு ஒரு பேர்ல பார்த்தேன் சார், ஒண்ணும் இல்ல, 110 கோடி ரூபாய் செலவு பண்ணி திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் வந்து பிரிஞ்சு வந்த உடனே அதுக்கு ஒரு கலெக்டர் அலுவலகம் கட்டியிருக்காங்க. ஆமா, திறந்து 2.5 வருஷம் தான் ஆகுதான். இப்ப அங்கங்க உடைஞ்சு விழுகுதான். 65 வருஷத்துக்கு மேல கட்டின அத்தானையும் காமராஜர் கட்டுறது இன்னும் அப்படி இருக்கு, கீரலே விழுகலையே. இவங்க கட்டதெல்லாம் 6 மாசத்துல எப்படி விழுகுது? இத பத்தி யோசிக்கணும். நீங்க பத்திரிகையாளர் மக்களுக்கு உதவி பண்றீங்கன்னு அர்த்தம். அதை பத்தி யோசிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. யோசிங்க, கண்டிப்பா தவறே கிடையாது. இதான் யோசிக்கணும், யோசிக்க தூண்டணும். அதை விட்டு நீங்க பிரியா மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. பிரியா பேச வேணாம்னு சொல்ல, மக்கள் மீது வச்ச பிரியத்தோடு சில நல்ல விஷயங்களே சொல்லுங்க. பலவிதமான கருத்துக்களை ரொம்ப பொறுமையா யதார்த்தமா வெளிப்படையா பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.